கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு தந்த பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். மீண்டுமாக ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நியாயப்பிரமாணத்தின் மகத்துவங்களை விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். இதுவரைக்கும் சொன்ன செய்திகளினுடைய சுருக்கத்தை அடிப்படையாக வைத்து, அதனுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த முக்கியமான வசனத்தை விளங்கிக் கொள்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். வேத வாக்கியங்களோடு கூட இசைந்து ஆண்டவருடைய உண்மையை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க போகிறோம். நிச்சயமாக தேவன் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தந்து இம்மட்டும் அவருடைய வார்த்தைகளை விளக்கி கொடுத்தது போல இப்பொழுதும் விளக்கி தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். இந்நாளிலே அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நேரத்திலும் உம்முடைய வசனங்களின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்கள் செவிகளை திறந்தருளும்படியாய் இந்த சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நிற்கும்படியாக, உறுதியாக நிற்கும்படியாக என் தகப்பன் நல்ல தீர்மானங்களை எடுக்க அவர்களுக்கு உதவும்படியாய் இந்த சன்னிதானத்தில் ஜெபிக்கிறேன். எங்களை முழுமையாய் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் காத்துக்கொண்டு வழி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். இயேசு நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆகையினாலே நியாய பிரமாணம் ஒழிந்து விட்டது, முடிந்து விட்டது என்று தர்க்கிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. இவர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதவர்கள், அதற்கு கீழ்ப்படிய முடியாதவர்கள், விசேஷமாக அந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளை தூர வைக்க முடியாதவர்கள். என்ன சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட வசனங்களை குறிப்பிட்டு காட்டி நியாய பிரமாணம் ஒழிந்து விட்டது, முடிந்து விட்டது, அது எனக்கு அவசியமில்லை என்று தர்க்கிக்க பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாயிருப்பது, பிசாசனமே இந்த பூமியில ஆண்டவர் முன்வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது துன்மார்க்க ராஜ்யத்தின் பின்பாக இருந்து இயக்கி பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவருடைய நாளான 7ஆம் நாள் ஓய்வு நாளை மாற்றி அமைத்திருக்கிறான். அது பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவ சமுதாயத்தின் உலகத்தில் பிரபலமாக காணப்பட்டு அதுவே விடுமுறை நாளாக காணப்பட்டு இருப்பதனால அவர்களுக்கு அதை விட்டுட்டு வெளியே வந்து கர்த்தருடைய நாளான ஓய்வு நாளை, 7ஆம் நாள் ஓய்வு நாளை தொழுது கொள்ள முடியாது என்று நினைப்பதனால, அது அவர்களுக்கு பாரமாக இருப்பதனால அவங்க என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னார், நியாய பிரமாணம் முடிச்சிட்டு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்புலையும் படித்துக் கொண்டு வர மகத்துவமான உண்மை, இந்த நியாயப்பிரமாணம் எப்படி எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவு ஆளுகை செய்கிறது என்பதை தெளிவாய் படித்திருக்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதனுடைய சரியான அர்த்தத்தை வேத வாக்கியங்களோடு கூட உட்கார்ந்து அமர்ந்து தேவ ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாதத்துக்கு அவர்கள் எடுத்து வைக்கிற வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி எனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்துவதற்கு தேடுகிறபடியால்
தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களை குறித்து பவுல் ரொம்ப பாரமா எழுதுகிற ஒரு அதிகாரம், அவருடைய ரட்சிப்பின் மீது மிகுந்த பாரத்தோடு எழுதுகிற ஒரு அதிகாரம். அவங்க அறிவிக்கேற்ற விதமாய் அவருடைய வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் உண்டு, ஆனா அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. என்னது அந்த அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை? வைராக்கியம் இருக்கிறது, ஆனா அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லையாமா? அது என்னது? நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளைய இயேசு செய்தது போல் செய்யணும் என்கிற அறிவு அவர்களுக்கு உண்டாகவில்லை. நியாய பிரமாணத்தில் இருக்கிற சடங்காச்சார பிரமாணங்களில, நிழல் பிரமாணங்களே இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் இருக்கிறது என்பதை அறியவில்லை. மேசியா எப்படி எப்படி தங்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுப்பார் என்கிற உண்மை அங்கே இருக்கிறது, அதை அறியவில்லை. அவர்தான் பிரதான ஆசாரியன், அவர்தான் பிதாவை எடுத்த உங்களுக்காக வேண்டுதல் செய்து பாவ மன்னிப்பை பெற்று தருவார் என்கிற உண்மை அவர்கள் அறியவில்லை. தேவ நீதியை அறியவில்லை. இயேசுவினுடைய பாவ மரணத்தின் தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன், மரண பிரமாணத்திலிருந்து விடுதலை பார்க்கப்படுகிறேன், நான் கிறிஸ்துவினாலே புதிய ஜீவனை உடையவராக மாறுகிறேன். ஆகினாலே அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்ல எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிக்கேற்ற வைராக்கியத்தை அவர்களால் கொண்டு வரவில்லை. அறிவுக்குரிய வைராக்கியம் அவர்கள் உண்டாகவில்லை. அவர்கள் தேவ நீதியை அறியாது இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த நீதியை தெளிவாக பவுல் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற உண்மையை நாம் அறிந்தோம். வேதம் சொல்கிற உண்மையை அறிந்தோம், இயேசு சொல்கிற உண்மையை அறிந்தோம். அப்போஸ்தலர் சீஷர்களும் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எப்படி இயேசுவை வெளிப்படுத்தினார்களோ அப்படியே நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டோம். அந்த அறிவு இஸ்ரவேலிடத்துல இல்லை. தேவனுடைய நீதிக்கு, அவருடைய பிரமாணத்திற்கு, அவருடைய குணத்தை வெறுத்தும் 10 கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. சதாச்சார பிரமாணம் சொல்லுகிற அந்த தேவனுடைய வழி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். எப்படி அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருந்து எனக்கு நீதியை உண்டாக்குறாரு? படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாஸ்து விளக்க முடியாது. நானு இயேசு கிட்ட வரும்போது விசுவாசத்துக்குள் வருவதற்கு முன்பாக நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். மரண தண்டனைக்கு பாத்திரமாக இருந்தேன். ஆண்டவருடைய பிரமாணங்களை மரணத்துக்கு எதிராக நியாயம் தீர்த்து வைத்திருந்தது. ஆனா இயேசுவை நான் பார்த்த பொழுது, அவரிடத்தை விசுவாசித்த பொழுது, அவர் முற்காலத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு அவைகளெல்லாம் எனக்கு மன்னித்து அடையாளமான ஞானஸ்நானத்துக்குள் என்னை அடக்கம் செய்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார். அப்போ நான் பாவம் இல்லாதவராக காணப்படுகிறேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. விசுவாசத்தினாலே எனக்கு நீதி உண்டாகிறது. எனக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நம்ம படிச்சோம், நீதியை பெற்றவன் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது, 10 கட்டளை மீறி நடக்கக்கூடாது. இயேசு நிறைவேற்றியது போல, இயேசு செய்தது போல 10 பிரமாணங்களை செய்து முடிக்க வேண்டும். அந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்கு நியாய பிரமாணத்தின் முடிவாயிருப்பார். இதை நம்ம விளங்கிக்க போறோம். எப்படி கிறிஸ்து எனக்கு நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்கிற மகத்துவமான உண்மையை நம்ம விளங்கிக்க போறோம். இந்த இடத்துல முடிவா இருக்கிறார் என்கிற பதம் இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரமாணத்துல முடிவா இருக்கிற கடைசி வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு மூல பாஷையில டெலோஸ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
இதே வார்த்தைய 1 தீமோத்தேயு 1:5 வசனத்துல அவங்க மொழியாக்கம் செய்யும் போது எப்படி மொழியாக்கம் செய்யறாங்கன்னா, பொருள் அப்படின்னு மொழியாக்கம் செய்றாங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த வசனத்துல பொருள் அப்படின்னு பாத்தீங்களா, அதுக்கும் மூல பாஷையில என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா, டெலோஸ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பத்தாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்கிற அந்த வசனத்துல வருகிற அந்த முடிவாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையும், 1 தீமோத்தேயு 1:5 வசனத்தில் வருகிற பொருள் என்கிற வார்த்தையும் மூல பாஷையில ஒரே வார்த்தை. என்னங்க நீங்க மூல பாஷையில சொல்லி எடுத்து எங்களை குழப்ப வாரீங்களா? நான் குழப்ப மாட்டேன். இந்த வசனத்துல பொருள் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டதுதான் அங்கே முடிவாய் இருக்கிறார், முடிவு என்று மொழியாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. சரி, அப்போ இந்த வசனத்தை நான் எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை 1 தீமோத்தேயு 1:5 வசனத்தை எப்படி விளங்கிக்கிறனோ அப்படியே ரோமருடைய புஸ்தகம் 10:4 வசனத்தில் இருக்கிற முடிவா இருக்கிறார் விளங்கிக்கணும். இல்லைன்னா ரோமர் புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முடிவா இருக்கிற வார்த்தையை எப்படி விளங்கிக்கிறனோ அப்படியே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் இருக்கிற பொருளையும் விளங்கிக்கணும். அங்க ஒரு விளக்கமும் இங்க ஒரு விளக்கமும் எடுக்கக்கூடாது. நம்ம அப்படித்தான் விளங்கிக்க போறோம். அப்படிதான் விளங்கிக்க போறோம். முதலாவது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிற அந்த மொழியாக்கத்தின்படி பொருள் என்கிற அர்த்தத்திலே ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை விளங்கிக்க போறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நம்ம படிச்சோம் தெரியுமா? 10 பிரமாணங்களை நான் கை கொள்ளும் பொழுது, அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, இயேசு செய்தது போல நான் செய்தேன் என்று சொன்னால் அது என்னிடத்திலே அன்பை உருவாக்கும், இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தும், இயேசுவினுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும், இயேசுவினுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும், அவருடைய இரக்கம் என்னிடத்தில் உண்டாகும். அது வெளிப்படும்படியாக நான் பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு படிச்சான். நான் அப்படி கை கொண்டா கற்பனை எனக்கு என்ன அர்த்தம் உடையதாக இருக்கும் சொன்னா, ஒரு நல்ல குணமுடையவனாக என்னை வெளிப்படுத்தும், மாயமற்ற விசுவாசம் என்னிடத்தில் உண்டாகும், சுத்தமான இருதயம் இருக்கும். நியாய பிரமாணத்தை 10 கட்டளைய நான் எதுக்கு கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரே ஒரு காரியத்திற்கு தான். இயேசுவினுடைய சாயல் என்னிடத்தில் உண்டாக வேண்டும். நியாய பிரமாணத்தை நான் கை கொள்ளும் பொழுது என் மனது கிறிஸ்துவின் மனதாக இருக்க வேண்டும். என் விசுவாசம் பூமியில என் இயேசு வாழ்ந்த போது அவர் பிதா மீது வைத்திருக்க அந்த அசைக்க முடியாத விசுவாசம் போல இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த கரையிலும் இல்லாத ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அது வெளிப்படும்படியாக, அது உருவாகும்படியாக நான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நிறைவேற்றியது போல நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். அதனாலதான் அங்க மொழியாக்கம் பண்ணும்போது கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், அதனுடைய ஒரு நியாய பிரமாணத்தை நான் கை கொள்ளும் பொழுது அதனுடைய விளைவு, அதனுடைய என்ன சொல் ரிசல்ட் என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய சாயல் குணம் என்னிடத்துல உருவாக வேண்டும், அவருடைய அன்பு என்னிடத்துல வெளிப்பட வேண்டும், அவருடைய சுத்தமான நோக்கங்கள் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும், அவர் பிதாவின் கொண்டிருந்த விசுவாசம் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டா நான் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாக இருப்பேன். பிரமாணத்தை மீறி அல்ல,
பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த குணம் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். இதத்தான் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தராங்க. இதே அடிப்படையில நீங்களும் நானும் இந்த வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் பொருளாயிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் பொருளாயிருக்கிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி பொருளாயிருக்கணும் அழகா படிச்சிருக்கிறோம், தெளிவா படிச்சிருக்கிறோம். அந்த நியாய பிரமாணத்தில் முதலாம் உடன்படிக்கையில இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்குள் இருக்கக்கூடிய 10 கற்பனைகள் என் இயேசுவினுடைய குணம், என் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு எப்படி என் இயேசு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அது நித்திய ஜீவனில் செல்வதற்கு எனக்கு வேண்டிய நான் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. 10 கட்டளை என்ன அப்படின்னா இயேசுவினுடைய குணம் என்று படிச்சிருக்கோம் தெரியுமா? இதை மீறுகிறவனை ரட்சிப்பதற்காக ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஆராதனை முறைமைகள் அது எல்லாம் இயேசுவை பற்றினது என்பதை படித்திருக்கிறோம் தெரியுமா? நியாயப்பிரமாணம் முழுசும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் முழுசும் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பொருளை பற்றினதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இயேசுவே தேவன் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அதுதான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நம்ம இப்படியும் விளங்கிக்கலாம். இதுல எந்த முரண்பாடும் இல்லை, தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதையும் நம்ம விளங்கிக்கலாம். சரி, பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, இது ரொம்ப சுருக்கமா ரொம்ப லகுவாக விளங்கிட்டு போற ஒரு செய்தி தான். அதான் போட்டு குழப்புவாங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்த்தனை இதனைப்படுகிறது. இயேசு என்னிடத்தில் உருவாக வேண்டும், கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய குணம் என் இருதயத்தில் அப்படியே பதிய வேண்டும், என்னுடைய சுவாபமாய் மாற வேண்டும். 10 கட்டளைகள் என் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நான் சொல்றேன், 10 பிரமாணம் உங்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருந்தால் கல்லினுடைய வேலை முடிஞ்சிருச்சு, எழுத்தினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா எழுதப்படுகிறதுக்கு முந்தி எழுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்துல இருப்பீங்க. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார் என்றல்ல, முடிவாயிருக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இதுதான் வாக்கு தத்துவம், இதான் புது உடன்படிக்கை, இதுதான் புது உடன்படிக்கை ஊழியம். என் இருதயத்தில் பிரமாணம் எனக்கு இன்னைக்கு எழுதப்பட்டா அந்த பிரமாணம் எனக்கு இன்னைக்கு முடிவாக இருக்கிறது. உங்களுக்கு நேற்று எழுதப்பட்டிருந்தா நேற்று அது முடிந்திருக்கும். உபாத்தியினுடைய வேலை, புதிய உடன்படிக்கை ஊழியம், இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட வேண்டும். அதை எழுதிட்டா கல் இல்லைங்க, நான் கல்லை பார்க்க வேண்டாங்க. இப்போ நான் இயேசுவோட நின்னாலும் கல்லை பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, நான் நினைக்கிற குணம் இயேசுனுடைய குணமா என்பதை நான் கல்லோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது என் இதயத்தில் வந்துட்டுன்னு சொன்னா எனக்கு தேவையில்லை. முடிவாய் இருக்கிறார் என்பது நேற்று முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது, எல்லாருக்கும் முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் முடிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து வரும் வரைக்கும், 2ஆம் முறை வரும் வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாயத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்து வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் இருந்து கொண்டே இருக்கும்.
அதனால பவுல் சொல்றாரு, அது உருவழிந்து போகும் காலம் சமீபமாய் இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு சீர்திருத்தம் உண்டாக்கும்படியாக அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நீ தப்பா சொல்லிக் கொடுக்கப்பா. நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். இல்லையே, முடிவா இருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறது. அவர் முடித்து விட்டார் என்று சொல்லவில்லையே. ஒவ்வொரு மனிதனிடத்தில் உருவாகணுங்க. உருவாகிட்டு நியாயப்பிரமாணம் முடிச்சிடும், நான் சொல்றேன் முடிஞ்சிடும். ஆனா உருவாகிறதுக்கு முந்தி சிலுவையில முடிஞ்சிட்டு ஜனங்களை தன்னுடைய இருதயத்துல பிரமாணத்தை எழுத விடாம தடுக்கிறீங்க. என்னங்க நியாயப்பிரமாணம் முடிஞ்சிடும் சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என் மேல கோவம் வரலாம். ஐயா, வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தை, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அது எப்படி முடிவா இருக்கிறார்? அதை மாற்றிலாம் எழுத முடியாது, அது முடிகிறது. ஆனா புரட்சாதியான் போதிப்பது போல, பாபிலோனிய கிறிஸ்தவன் போதிப்பது போல அது முடிந்து விடவில்லை, அது முடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள் முடிந்து கொண்டிருக்கிறது. அது உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது. என் இருதயத்தில் என் தேவனுடைய கிருபையினாலே, அவரை விசுவாசிப்பதனாலே, அவருடைய ஆவியின் பிரமாணம் என் இருதயத்தை எழுதும்படியாக மாமிசத்தில் உண்டாயிருக்கிற பிரமாணத்தை அசுசியை கீழ்ப்படியாமையை நான் நீக்கிவிட்டா, என் இருதயத்துல அவருடைய பிரமாணம் வந்துச்சுன்னா, அவருடைய சாயல் உருவாயிடுச்சுன்னா, என் இயேசுவினுடைய குணம் என்னிடத்துல சுவாபமாய் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு கல்லு தேவையில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றது சரிதானா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரா? 10 கல்லுல எழுதிருக்கிற ஊழியம் என் இருதயத்துக்குள்ள வரணும். கல்லுல எழுதிருக்கிற அந்த பிரமாணம் என் இருதயத்துக்குள்ள வரணும். அதுதான் ஆவியின் ஊழியம், அதுதான் புது உடன்படிக்கையினுடைய ஊழியம். அதுதான் முதல்ல இருந்தே நோக்கமாய் ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது என்பதை நம்ம படித்து இருக்கிறோம். ஆனா இருதயத்துக்குள்ள வர விடாம நியாயப்பிரமாணம் உனக்கு வேண்டான்னு உன்னை ஏமாத்தி வச்சிருக்கிற பாத்தியா? அந்த பிரமாணத்தை இருதயத்தை எழுத விடாம சுயநலவாதிகள், உலகத்தில் வாழ விரும்புகிறவர்கள், மாமிசத்துக்குரியவர்கள் நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றான் பாத்தியா? அவன் பஞ்சகன், பையன். உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவினுடைய ஆவியினுடைய ஊழியத்தின்படி, புது உடன்படிக்கையின் ஊழியத்தின்படி நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கான மாதிரி எப்படிங்க இருதயத்துல நியாயப்பிரமாணம் எழுதப்படும்? நீதான் நியாயப்பிரமாணத்துல 7ஆம் நாள் உன் தேவனுடைய கர்த்தருடைய ஓய்வு நாள் சொல்லியிருக்கும் போது இல்ல 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 அது எப்படி, அது வேண்டாம், அது எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு, மனிதனால உண்டாக்கப்பட்ட, பிசாசினால ஏவப்பட்டு மனிதனால உண்டாக்கப்பட்ட 1ஆம் நாளே ஓய்வு நாளை தொழுது கொண்டிருக்கீங்க. இருதயத்துல பிரமாணம் எழுதப்படுமா? நீ அதை விட்டு வெளியே வரணும். பாபிலோனை விட்டு வெளியே வரணும். பாபிலோனுடைய பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வரணும். இயேசுவினுடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கீழ்ப்படிபடியா ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு செய்தது போல 10 கற்பனைகளை கீழ்ப்படிபடியா ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து மாமிசத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நீ நீக்கி போட்டியானா, அவருடைய பிரமாணம், ஆவியுடைய பிரமாணம், ஜீவனுக்கு எதுவான பிரமாணம் உங்க இருதயத்தில் எழுதப்படும். அது எழுதிச்சா நீ கல்ல பார்க்க வேண்டாம், நீ கல்ல பார்க்க வேண்டாம். இப்ப நீ ஏசோட நின்று கொண்டு இந்த கல்லை பார்க்கிற, உனக்கு பாவம் என்ன தருது, மாமிசத்துல என்னென்ன அழுக்குகள் இருக்கிறது தருது. இயேசு செய்த போல செய்து அந்த அழுக்கெல்லாம் நீக்கும் பொழுது ஆவியினுடைய பிரமாணம் இருதயத்தில் வந்துருது. அது வந்து முழுமையாகி நீ இயேசுவினுடைய குணத்தை, இயேசுவினுடைய சுவாபத்தை அப்படியே வெளிப்படுத்தினே அப்படின்னு சொன்னா கல் அவசியம் இல்லை. அது மட்டுமில்லை எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த சடங்காச்சார பிரமாணம் இருக்கு தெரியுமா? ஆராதனை முறைமைகளை, ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துற பிரமாணம். அந்த ரட்சிப்பின் திட்டம் ஒவ்வொரு அங்கமா இருக்கிறது. கிறிஸ்து எப்பொழுது மரிப்பார் என்கிறது இருக்கிறது, கிறிஸ்து எப்பொழுது நியாயம் தீர்ப்பார் என்கிறது இருக்கிறது, கிறிஸ்து எப்பொழுது பிதாவுக்கு பரிந்து பேசுற வேலையை முடிப்பார் என்கிறது, எப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார் என்பது அந்த சடங்காச்சார பிரமாணத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து புதிய பூமியை உண்டாக்குற காரியங்களா இருக்குது. இதெல்லாம் நிறைவேறி தீர்ந்த பிறகு அதுவும் தேவையில்லைங்க. ஆனா அதுக்கு முந்தி அதை பார்க்க மாட்டேன், அதை ஒழிஞ்சிட்டு சொன்ன நீ ஏமாத்திரவன் தானே. வேறொரு இயேசுவை போதிக்கிறவன் தானே.
சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட பிரமாணத்தை, மனிதனுடைய பிரமாணத்தை, பாரம்பரியமான பிரமாணத்தை நீ சுயநலத்துக்காக போதித்து ஜனங்களை வஞ்சிக்கிறவன் தானே. உண்மைங்க. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக தோன்றியதுனாலே, நிலக்கிரியைகள் அவர் நிறைவேற்றினதுனாலே, அவருடைய பிரமாணங்களை என் இருதயத்தில் எழுதுவதற்கு ஏதுவாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்ததுனாலே, அவர் நீதியின் பிரமாணம் இருதயத்தில் உண்டாகுவதற்கு ஏதுவாக என்னுடைய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே, அது என் இருதயத்தில் உருவாகும் பொழுது, அது முழுமையடையும் பொழுது எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் முடியும். ஆனா இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லாத, மொத்தமா எல்லாருக்கும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லாத. ஆவியானவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாவத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீதியை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நியாயத்திற்பை குறித்து சொல்லிட்டு இருக்காரு. நீ எப்படிங்க நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்டுங்கிற? நியாயப்பிரமாணத்தை மீறுறதான பாவம். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுதானே நேரடியாக கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதுல இருக்கிற ஓய்னால இயேசு வரும்பொழுது துன்மார்க்கன் விரட்டி விடும்போது உன் ஜீவன் தப்ப அந்த ஓய்னால ஓடி பெறாத, அது என்னுடைய நாள், அது வாய் இஷ்டத்துக்கு வா விருப்பத்துக்கு நீ செய்ய முடியாது, அதை எப்பவுமே ஜெபம் பண்ணு, அது வராதபடி. எனக்கு அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டு சொன்னா கல்லினுடைய வேலை இல்லை, நீங்கள் ஜீவனுக்குரியவர்கள். அதே மாதிரி ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிற அந்த நிழல் பிரமாணத்தில் உள்ள அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிச்சுச்சுன்னா அதுவும் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு முடிஞ்சிட்டுன்னு சொல்லாத, அது வேதத்துக்கு எதிரான உபதேசம். உண்மையில முடிஞ்சிருமா? வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியங்க. இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்க. ஆனா எழுதப்படுகிறதுக்கு முன்பே முடிச்சு வச்சுட்டியாப்பா, பாவம் இல்லை ஜனங்கள். எழுதப்பட்டவை எனக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. உங்க இருதயத்திலே குறைபாடு இருக்கிறது, பாவம் இருக்கிறது. என் இயேசு உங்களை அந்த பாவத்தில இருந்து மரணத்திலிருந்து மீட்பதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பா, அந்த பிரமாணத்தில மிக முக்கியமான தேவனாலே தனித்து வலியுறுத்தப்பட்ட, விசேஷமாக வலியுறுத்தப்பட்ட இயேசு பூமியில இருக்கும் பொழுது ஓய்வினாலே மகிமைப்படுத்திய அந்த பிரமாணத்தை தூக்கி தூரப்பட்டான் சாத்தான். அதை பின்பற்றிட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட நான் சொல்லணும் இல்லையா, எப்படியே நீ எனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணத்தினுடைய பாவம், நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? உங்களுக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறாரா? இல்ல, நீ பாவத்தில் இருந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை மீறி கொண்டு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் முடிச்சிட்டாரு, அதனால அதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ ஏமாந்துட்டு இருக்கிறியா? வஞ்சிக்கப்பட்டவனுடைய போதனையில் இருக்கிறியா? இன்னும் கொஞ்ச காலம் தான் உலகம் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து மிகப்பெரிய சாட்சி செய்ய போறது. முழு நியாயப்பிரமாணத்தில் இல்ல, அதுல இருக்கக்கூடிய ஓய்வு நாள் பிரமாணத்தை எடுத்து சாட்சி செய்ய போறது. கர்த்தருடைய ஓய்வு நாள அது மாற்றி அமைத்திருக்கிறான். அந்த மாற்றத்துக்குள்ள உங்களை வலியுறுத்தும்படியாக பெரிய யுத்தம் நடக்க போகிறது. எனக்கு பிள்ளைகளை, இந்த சர்ச்சையின் நாட்கள் வருகிறதுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய பிரமாணங்களை இயேசு செய்தது போல செய்வதற்கு அழைக்கிறார். அவருடைய 10 கட்டளைகளை இயேசு போதித்தது போல நீங்கள் பின்பற்றுவதற்கு அழைக்கிறார். அவர் சிருஷ்டிக்கும் போது மனிதனுக்கு அவருடைய நாளை 7ஆம் நாளை உண்டாக்கி கொடுத்தார, அந்த நாளிலே அவரோடு கூட நீங்கள் ஓய்ந்திருக்கும்படியாக அழைக்கிறார். நீங்கள் வருவீர்களா? உங்கள் இருதயத்தில் பிரமாணம் எழுதப்படும்படியாக வருவீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்க அதற்கு ஆயத்தமா? அவரோடு கூட நிற்பதற்கு ஆயத்தமா? நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஆமா, உங்க இருதயத்துல தேவ அன்பு வெளிப்பட்டால், நீ நினைக்கிற அன்பு இல்லை, உங்க இருதயத்துல தேவனுடைய தாழ்மை வெளிப்பட்டால் நீங்க நினைக்கிற தாழ்மை இல்லை.
உங்க இருதயத்தில் தேவனுடைய தியாகம் வெளிப்பட்டால் நீங்க நினைக்கிற தியாகம் இல்ல, என் கிறிஸ்து செய்த தியாகம், என் கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த தாழ்மை, என் கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த அன்பு, என் கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த இரக்கம், அதற்கு நீங்கள் 10 கற்பனைகளை இயேசு செய்தது போல செய்யணும். அப்படி நீங்க செய்து உங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய குணத்துடைய சுவாபத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டதை பிரதிபலிப்பீர்களானார். அதுக்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல வேண்டியது, உபாத்தினுடைய வேலை முடியும், அது வரைக்கும் இருக்கு ஐயா, அது வரைக்கும் இருக்கு. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீ அத வாயிஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு நீ மாத்தி வச்சுட்ட, பிசாசான தந்திரவாத செஞ்சுட்டா, பல நூற்றாண்டுகளாக அதுவே ஓய்வு நாள் என்று நம்ப வச்சுட்டா. இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார், உண்மையை சொல்கிறார், உன்னை அதை விட்டு வெளியே வர முடியல. அதற்காக நீ கொண்டு வந்த உபதேசம் கள்ள உபதேசம். நியாயப்பிரமாண சிலுவையில முடிச்சுட்டு வேதம் அது உருவழிந்து போக காலம் சமீபமாக இருக்கு என்று சொல்லும் பொழுது, அது சீர்திருத்தம் உண்டாகும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆவியானோட வேலையே முடிச்சிட்டியப்பா. நியாயப்பிரமாணம் அதை மீறுகிறதா பாவம் அப்படின்னு ஆவியானவர் சொல்லும் போது இல்லை 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 அதெல்லாம் முடிச்சு போச்சுன்னு சொல்லிச்சிய. ஏசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 10 கட்டளைக்கு கை கொள்ளப்பா, அதுல இருக்கிற ஓய்நாளை நீ விசேஷமா கை கொள்ளுப்பா அப்படின்னு ஒரு வலியுறுத்தி நேரடியாக கட்டளையிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல அது சிலுவையில முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டிய. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என் நாச்சஞ்சமாக அந்த பற்பனை கை கொள்ளணும், வாயிஷ்டப்படி இல்ல, விருப்பப்படி இல்ல, நான் ஓய்நாள் ஆசரித்த மாதிரி ஆசரிக்கணும், நான் எப்படி தரணும் அப்படியே ஆசரிக்கணும், விருப்பப்படி நீ செய்யணும், யார் விருப்பப்படி செய்யணும், என் நான் செய்ததுவோ அந்த 10 கற்பனை கை கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது நீ ஓய்நாள் ஒரு பிரமாணத்துக்காக நியாய பிரமாணத்தை சிலுவையில் அடிச்சு முடிச்சிட்டிய. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து தம்முடைய காரியங்கள் எல்லாம் திருஷ்டாங்கப்படுத்தி காட்டினாரு. அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலரும் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தங்களுடைய காரியங்களை இயேசுவுடைய காரியங்கள் எல்லாம் திருஷ்டாங்கப்படுத்தி காட்டினார்கள். நீ சிலுவையில முடிச்சு போயிட்டுன்னு சொல்றிய. சுயநலம் தானே, சுயநலம் தானே, வேற என்ன சொல்ல முடியும்? சுயநலத்தை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? உனக்கு இந்த பூமியில வாழணும், பூமியில ஆஸ்தியை பெருக்கணும், பூமியில மற்ற உலகத்தான் வாழ்கிறது போல வாழணும். அதனால அதை நியாயப்பிரமாணம் முடிச்சிட்டேன். அந்த நியாயப்பிரமாணம் எழுப்பி பிரகாசிக்க போகுது. உலகம் இந்த பிரமாணத்திற்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது, சர்ச்சைகளை கலப்பும் பொழுது, அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளை ஒட்டுக்கும் பொழுது, விரட்டும் பொழுது, துன்புறுத்தும் பொழுது ஓய்வு நாள் மகிமைப்படும். அந்த வேதனைக்கு முன்பாக, அந்த சோதனை காலத்துக்கு முன்பாக, அந்த இக்கட்டு காலத்துக்கு முன்பாக, அந்த துன்பம் நிறைந்த காலத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை இன்று அழைக்கிறார். அவருடைய பிரமாணத்தை உங்களுடைய இருதயத்தை எழுதும்படியாக அழைக்கிறார். ஒப்பு கொடுத்தார் என் கருத்து அவருடைய 10 பிரமாணங்களை, அவருடைய குணத்தை நம்முடைய இருதயங்களில் எழுதுவார். அவருடைய சுவாபம் நம்ம இருதயங்களிலிருந்து புறப்படும். அதற்கு பிறகு எனக்கு ஒரு பலம் கர்த்தர் இவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னா நான் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவனாக இருப்பேன், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன், என் தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படியே நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். I will be an earnest and faithful worker for my Lord. அவரை பின்பற்றுகிறவனாக இருப்பேன், அவருக்கு உடன் வேலைக்காரனாக இருப்பேன். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போமா? இப்ப நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு என்ன தெரிஞ்சிச்சா? ஏமாத்துறவங்க வந்தா நீங்க ஏமாந்துட மாட்டீங்களே. ஐயா, நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதுன பிறகுதான் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு நினைச்சுலாம் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஓய்வுனால என்னைக்கு வேணாலும் கை கொள்ளலாம் சொன்னாங்க. ஐயோ, இப்படியா இருக்கு உபதேசம் அப்படின்னு உங்க இருதயத்தில் பேசினது ஆவியானுடைய சத்தம். ஒப்பு கொடுங்கள். இருதயங்களை அவருடைய பிரமாணம் எழுதப்படட்டும். ஆண்டவர் அதற்காகவே ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் கர்த்தர் எங்களோட கூட பேசுவதற்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு தெளிவாய் விளக்கி தருவதற்காக நன்றி. நாங்கள் ஏமாந்து போகாதபடி, வஞ்சகனுடைய கண்ணில் விழுந்து விடாதபடி எங்கள் கர்த்தர்களை வேலையடைத்து பாதுகாக்கும்படியாக இந்த சத்தியங்களை சொல்லித் தருவதற்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் கிறிஸ்துவனுடைய தியாகத்தை உணர்ந்து, அவருடைய விளையாடப்பட்ட அன்பை புரிந்து கொண்டு, அவர் எங்களுக்காக கொடுத்த அந்த ஜீவனை நாங்கள் அறிந்து, அன்பு தகப்பனே, சமூகத்தில் வர எங்களை வழிநடத்தும்படியாக சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குணம் எங்கள் இருதயத்தில் உருவாக வேண்டும். அதற்காகவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவோடு நின்று கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதன்படி செய்து எங்கள் கிறிஸ்துவனுடைய குணத்தை வெளிப்படுத்தி தேவனுக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மீது பரமபிதாவே. ஆமென். சோஸ்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.